எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி நோலியா. இன்னைக்கு நம்ம பழைய ஆற்காடு போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடிஞ்சு போன மண்டபத்தை பார்த்தோங்க. இந்த மண்டபம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கருவேல மரங்களால் மட்டுமே சிதை விட்டுருக்குங்க. இதை வந்துட்டு சரியாக பராமரிக்காமல் விட்டதும் ஒரு காரணம். அதை தாண்டி இயற்கையாக வந்துட்டு இந்த முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கருவேல மரங்கள் மட்டுமே தான் உடச்சி மேலே எழுப்பிட்டு போயிருக்கு. இந்த இடத்த பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடம் மன்னர்கள் வந்துட்டு வழிபோக்காக போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தங்கிட்டு போகிற ஒரு இடமா இருந்தது. மண்டபம் வந்துட்டு கைவிடப்பட்ட நிலைமையில இது இந்த மாதிரியான ஒரு சிதைவுக்குள்ளா இருக்குது. இதை பற்றின ஒரு சரியான ஒரு வரலாறு வந்து நமக்கு கிடைக்கல. பட் பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இடம். சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மண்டபமாவோ இல்லை ஒரு சத்திரமாவோ கூட இருந்திருக்கலாம். பட் இப்போது மிஞ்சி இருக்கிறது என்னவோ, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு செவரு அங்கே ஒரு செவரு, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சமையலறை இருந்திருக்கு, ஒரு சாமி வைக்கிறதுக்கான ஒரு இடம் கூட இருந்திருக்கு. அட்லீஸ்ட் இந்த கருவேல மரங்கள் வளர்ந்தப்போ இதை வெட்டி விட்டுருந்தா கூட மேபி இந்த மண்டபம் கொஞ்சம் ஓரளவுக்காவது நம்மளால் காப்பாற்றப்பட்டிருந்திருக்கும்.